ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா புதுசா ஒரு செட்டப்பா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? புது பொலிவுடன் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ ஒரு மந்திரத்த போட போறோம் வாங்க. ஜீ பூம் பா வந்துருச்சு. வாங்க. இது என்ன தெரியுமா? நான் மீஷோல நெறைய திங்ஸ் அதாவது நெறையா இல்ல. ஒரு 4, 5 விஷயம் ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்படி பார்சல் ரிசீவ் ஆயிருக்கு? நான் எத ஆர்டர் போட்டேன்? என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல இருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் என்ன ஆர்டர் போட்டேன்? அது எப்படி வந்திருக்கு? அது எப்படி நல்லா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது இது என்னது? எத எடுத்திருக்கோம்ன்னு பார்க்கலாம். மேஜிக் பண்ணோம். எது விழுந்திருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் தான். இது மீஷோல ₹150க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல போட்டிருந்தேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படிதானே? இல்ல இங்க. ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. ஓப்பன் பண்றோம். பேக்கிங் பரவாயில்ல தான். இந்த பபிள் ரேப் எல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா வச்சிருக்காங்க. அவங்க தூக்கி போடும்போது ஏதாவது கிராக் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. 4 கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு கண்டெய்னர் தான். அது கூட ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பாருங்க. ஐயோ கீழே விழுந்துருச்சு. 4 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. 4 கண்டெய்னர் இருக்கு. நல்லா நல்லாவே க்ளோஸ் ஆகுது. ஓகே பரவாயில்ல. அதே மாதிரி தான் அதுவும் இருக்கு. இது ₹150க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க. இப்படிதான் இருக்கு. 2 பீஸ் ரிசீவ் ஆயிருக்கு. நான் ப்ளூ கலர்ல போட்டேன். ஆனா இந்த கலர்ல வந்திருக்கு. பாருங்க. அப்புறம் இத நான் எதுக்காக வாங்கினேன்னு சொன்னா, ஒரு ஒரு இதுலயும் ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடுகு, சீரகம் இந்த மாதிரி எல்லாம் நான் குக்கிங் சீரிஸ்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இந்த மாரி போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு இதுல மசாலாஸ் போட்டுக்கலாம். ஒரு இதுல ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்றேன். இந்த பொருள் ₹150க்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த பொருளுக்கு ஒரு மந்திரத்தை போட்டுடலாமா? ஜீ பூம் பா வந்துருச்சு. இது என்னன்னு பார்க்கலாமா? இது என்ன? வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட பிரைஸ் என்னன்னு பார்க்கலாம். பேக்கிங் ஒரு பபிள் ரேப் இல்ல, ஒன்றும் இல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலர்ல இருக்கு. நான் ஆமா நானும் இந்த கலர்ல தான் ஆர்டர் போட்டேன். இதே கலர் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த கலர்ல தான் போட்டேன். அதே கலர்ல ரிசீவ் ஆயிருக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேடு. பிளேடு நல்லாவே ஷார்ப்பா இருக்கு. பாருங்க. 4 பிளேடு இருக்கா? 4 5 பிளேட்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. செம்ம ஷார்ப்பா இருக்கு. தெரியாம கூட வாஷ் பண்ணும்போது கை வச்சோன்னா முடிஞ்சது. செம்ம இதா இருக்கு. பிளேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்புறம் இதை மிக்ஸ் பண்றதுக்கு பேன் கேக்கு இல்லைன்னா ஆம்லேட்டுக்கு எக்கு இதெல்லாம் இது பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சும்மா யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. க்ளோஸ் பண்ற கஷ்டமா இருக்கு. க்ளோஸ் ஆயிடுச்சு. நல்லா லூஸா நல்லாதான் இருக்கு. பட் உள்ள ஏதாச்சும் போட்டு பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போதைக்கு ரேட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. ஐயோ ஓபன் பண்ண முடியல. இது திறக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு தெரியல. இங்க ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல.
தெரியல என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது எவ்வளோ ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா மறந்துருச்சு, பார்த்து. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 280 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து இந்த பிளேடும் இதுவும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது 280 ருபீஸ்க்கு 280 ருபீஸ்க்கு ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஆனா இது வந்து மெயின்டைன் பண்றது, இது வந்து இந்த இதுக்குள்ள தண்ணி போகக்கூடாது, நிறைய இதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து சீக்கிரமாவே நம்ம காலைல எழுந்திரிச்சு சீக்கிரம் சமைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவசரமா வந்து எந்திரிச்சு வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணோம். இந்த சாப்பருக்குள்ள போட்டோம்னா ஈஸியா சாப் ஆகி வந்துடும். நம்ம எடுத்து டப டப டபட்டு போட்டு செஞ்சிடலாம் ஈஸியா. லிட்டு க்ளோஸ் ஆகுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? வாங்க அதுக்குண்டான மந்திரத்தை போட்டுக்கலாம். நான் சொல்லும் போதே நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜி பூ பா வந்துச்சு. இது என்னடா பெரிய பார்சலா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டு தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாத்தோட லிங்கையும் கொடுக்குறேன். பேக்கிங் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு. பேக்கிங் எல்லாம் நல்லாவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல ஒரு ஸ்டாண்டு தான் இது. இதில் நம்ம வெசல்ஸ் வச்சுக்கலாம். நிறைய என்ன சொல்றது, கிளாஸ் மக்கு, இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமு, இல்லைன்னா ஆயில் கேன்ஸு, இல்லைன்னா நம்ம ஸ்பைசஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு பாருங்க 4 புஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எதுலேயுமே வந்து பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. பேக்கிங்லாம் ஃபர்ஸ்ட்லாம் நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கே என்ன சொல்றது, பபுள் ரேப் எல்லாம் போட்டு நீட்டா வரும், நல்ல சேஃப்டியா கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கவர் கூட இல்லை. 4 மோல்டு கொடுத்துருக்காங்க. இது பேர் என்ன, மோல்டு தானே இல்ல புஷ்ஷா? புஷ்ஷு மோல்டு உங்களுக்கு எது தோணுதோ நீங்க சொல்லிக்கலாம். பின்னாடி கேமராமேன் தான் சொல்றாரு, நான் இல்ல. கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஓகே தானே? நான் இதை வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நான் வந்து இந்த எண்ணெய் பாட்டில் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, எண்ணெய் பாட்டில் ஸ்பைசஸ் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதை வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு சொல்லுங்க. 350யா? ம், நான் வந்து இதை 400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு வர்த்துங்கிற மாதிரி தான். வெயிட்லாம் நல்லா இருக்கு. இது வர்த்து தான். இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்க எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? இதோட இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பொருள் வருதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உண்டான மந்திரத்தை போட்டுக்கலாம் வாங்க. ஜி பூம் பா வந்துருச்சு. இது என்னன்னா, இது வந்து உரல், மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள அதான் சொன்னனே, மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன மிஷின் உரல் இருக்கு. அதுக்கு வந்து பேக்கிங்க்கு இது பேர் என்ன, மாடு தின்னும்ல, அது பேர் என்ன, வைக்கோல், அது வச்சிருக்காங்க. இதை நான் வந்து மீஷோல ஆஃபர்ல 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஒரு மாதிரி ஒட்டுது, மண்ணா இருக்கு உள்ள வேற. ஆனா இதுக்கு வந்து நல்லா அந்த வைக்கோல்லாம் வச்சு நல்ல ஒரு பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. வெயிட்டா தான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டா தான் இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சின்னதா வந்து ஒரு காம்பேக்டா இருக்கு. நம்ம பெரிய இடம்லாம் இல்லாம சின்னதா. இது எதுக்காகனா, டக்குன்னு இஞ்சி பூண்டு நசுக்குவோம், டீ போடுறதுக்கு இஞ்சி நசுக்குவோம், ஏலக்காய்,
அப்போ ரசத்துக்கு ஏதாச்சும் கரண்ட் இல்லாத டைம்ல வந்து டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது வாங்கினேன். இது 250 ருபீஸ்க்கு ஒர்த் இல்லையான்னு சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வெயிட்டா இருக்கு. கருங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வந்து. இது எவ்வளோ கிலோ இருக்கும்னு தெரியலையே. இருங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 கேஜி, இது ஒரு 1/2 கேஜி, 2.5 கேஜி இருக்கும். இது வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த் இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 4 பொருள் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சில பொருள் வர வேண்டியது இருக்கு. அது லேட்டரா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் ப்ராடக்ட்ட பத்தி வேணுமா? இல்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ட பத்தி என்னென்ன ரிவ்யூ குடுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து அதுக்குண்டான ரிவ்யூ குடுக்குறேன். இனிமே நம்ம சேனல்ல வந்து புதுமையான வீடியோக்கள் வரும். பழசையா அரைச்ச மாவே அரைக்காம எல்லாமே இனிமே நம்ம விளாக்ஸ் அது இதுன்னு காமெடி வீடியோஸ் எல்லாமே போடலான்னு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.